ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சஷ்டி மகாகந்த சஷ்டி வரப்போகுது இல்லையா, அதை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 48 நாள் விரதம் இருப்பாங்க. 21 நாள், 11 நாளும், 9 நாள், 7 நாள், 5 நாள், 6 நாள்லாம் இருப்பாங்க. முருகருக்கு உகந்ததுன்னா சஷ்டி மாதம் சஷ்டி வரும். ஆனால் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மகாகந்த சஷ்டி வரும். அது வந்து எப்போ வந்து 6 நாள் விரதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22/10/2025. அப்புறம் முடியுது வந்து 27/10/2025. திருக்கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 நாள் விரதம் இருப்பாங்க. பால் பழம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு விரதம் இருப்பாங்க, இளநீர் விரதம் இருப்பாங்க. 3 வேளையும் சாப்பிட்டு மட்டும் இப்போ உடம்பு சரியானவங்கன்னா 3 வேளையும் சாப்பிட்டு, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க 3 வேளையும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. ஆனால் நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது. நம்ம பீரியட்ஸ் ஆகிட்டோம், நம்ம விரதம் இருக்கலாமான்னு தொடரலாமா, இப்போ 2 நாள் ஆயிடுச்சு ஜீன் பார்த்தா 3 நாள் பீரியட்ஸ் ஆகிட்டா நம்ம விரதம் இருக்கலாமான்னா ஒன்றும் தப்பில்லை, விரதம் இருக்கலாம். நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களே இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தீபம் எடுத்து சொல்லிட்டு நம்ம சாமி ரூமுக்குள்ளே போகாமல் அப்படியே நம்ம தினமும் எப்படி இருந்தோமோ அப்படி இருந்துக்கலாம். ஒரு சிலர் ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம இருந்துக்கலாம். முருகர் எப்பவுமே நினச்சிட்டு இருக்கணும். நான்வெஜ் மட்டும் சாப்பிடக்கூடாது. தலைக்கு குளிக்கலாம். உடம்பு சரியாதவங்க ஃபஸ்ட்டு நாளும் சூரசம்ஹார நாளும் அப்புறம் திருக்கல்யாண நாள் மட்டும் தலை குளிச்சுட்டு மிச்ச நாளும் உடம்பு குளிச்சுக்கலாம். இப்படியும் நம்ம இருந்துக்கலாம். ஒரு சிலர் வந்து காலைல பால் பழம் சாப்பிட்டு மதியம் சாப்பிடாம நைட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. தினமும் கோயில் போயிட்டு வரவங்களும் இருக்காங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முருகர் சொல்லலாம். ஒரு பழமொழி இருக்குது பார்த்திங்கன்னா, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அது அப்படி இல்லை, நம்ம தப்பாக சொல்லிட்டு இருக்கோம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே கன்ஃபார்ம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது. நான் போன வருஷம் உணர்ந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்தாங்க போன வருஷம். அவங்களுக்கு இப்போ ஆண் குழந்தை பிறந்திருக்கு. சஷ்டி வர்றதுக்கு முன்னாடியே பிறந்துச்சு. இப்போ 48 நாள் சஷ்டி வந்து தொடர்ந்துடுச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது நான் உங்களுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்துருச்சு. சஷ்டிக்கு இருந்தால் அடுத்த மாதமே நின்றுச்சு. குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, நம்ம எது நினச்சாலும் முருகர் நிறைவேற்றி கொடுப்பாரு. அவர் உள்ளன்போடு நம்ம மனசில் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தால் முருகான்னு சொன்னாவே அவ்வளோ காப்பாற்றுவார் அவர் நம்மளை. சஷ்டி வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனால் 6 நாளும் நம்ம நாளைக்கா சஷ்டி விரதம் இருக்க போகிறோம்னா இன்றைக்கி வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கா குளிச்சுட்டு காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டிட்டு விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் காப்பு கட்டாமே இருப்பாங்க. சாமிக்கு வந்து நெய்வேத்தியம், அப்புறம் வந்து சர்ப்பண தீபம் போடுவோம், கோலம் போட்டு அதெல்லாம் வெத்தலை தீபமும் ஏற்றுவாங்க. விளக்குல மட்டும் ஒரு விளக்கில் மட்டும் நெய் விட்டு தீபம் ஏற்றுறவங்க இருப்பாங்க. நெய் தீபம் காலையிலையும் மாலையிலையும் வந்து சாமி கும்பிடுவாங்க. காலைல குளிப்பாங்க. ஒரு சிலர் சாயங்காலமாக குளிப்பாங்க. ஒரு டைம் குளித்தா கூட போதுமானது தான். உடம்பு குளித்தா கூட போதுமானது. ஒரு மனசை பொறுத்து நம்மளால உடம்புக்கு முடிஞ்சால் தலைக்கு குளிக்கலாம் 2 டைமும், முடியாதவங்க ஒரு டைம் குளிக்கலாம். சுத்தமாக எனக்கு உடம்பு சரியாமல் ஆகிடும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாளும் ஒரு 2-3 நாள் மட்டும் குளிச்சுட்டு நடுவில் ரொம்ப முடியாத நாள் உடம்பு செட் ஆகலான்னு சொன்னால் உடம்புக்கும் குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருப்பாங்க. சாமிக்கு நெய் தீபம் இது வந்து நம்ம ரொம்ப தான் செஞ்சு வைக்கணுன்றதுலாம் இல்லை. வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சா கூட போதுமானது. இது நம்மளால் நம்ம கையால் நம்ம செஞ்சோம்னா சர்க்கரை பொங்கல் தினை மாவும் தேனும் முருகருக்கு வந்து ரொம்ப உகந்தது. அப்புறம் வந்து பூவால் தினமும் முருகருக்கு பூ வச்சுட்டே இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட விக்கிரகங்கள் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து நான் முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சப்பவே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுக்கலாம். ஒரு சிலரால் கோயிலுக்கு போக முடியாத அளவங்க வீட்லேயே சாமி கும்பிட்டு முடிச்சுக்கலாம். தினமும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்காங்க. 6 நாள் விரதம் இருக்கும். தினமும் காலையில் சாயங்காலம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க. ஒரு சிலர் முடியாதவங்க வீட்லேயும் கும்பிட்டு வராங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்சிட்டு முன்னாடி உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகர் கோயில் இருக்காங்களோ அங்கே போய் கும்பிட்டு வந்துடலாம். நம்ம தூரமாக போயிட்டு சூரசம்ஹாரம் பார்க்கணுன்றதுலாம் இல்லை, நம்மளுக்கு டிவிலே போடுவாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். வீட்டான நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு நம்ம முருகர் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதில் தான் நான் நிறைய குறை இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.